toughest session. Toughest session நான் சொன்னது எக்ஸல்ல இல்லை. ஆஃப்டர் தி லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். கரெக்டா? எனக்கு தான் பெரிய சேலஞ்சு அதை ஹேண்டில் பண்றது. ஓகே, ஐ திங்க் வி கேன் மேனேஜ். ஏன்னா நம்ம பார்க்க போறோம்னா வெரி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஒரு ஏஐ டூல் பார்த்தோம் கடைசியா. என்னது? கண்ட்ரோல் இ. என்ன அதோட நேம்? ஃபிளாஷ் ஃபில். வெரி குட். அது மூலமா எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 03 2 முடிச்சாச்சு. லெட் அஸ் ஜம்ப் டு தி எக்ஸசைஸ் நம்பர் 03. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 03ல யூ கேன் see ப்ராடக்ட் கோட், பில் நம்பர், ஷிப்மெண்ட் டேட், கஸ்டமர் லொகேஷன். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு எக்ஸசைஸ் நம்பர் 3ல. ஹைட் பண்ணிட்டீங்களா? அன்ஹைட் பண்ணலையா? ஓகே, இதை நீங்க இப்படி பிரிக்கணும். கோடுன்றது இந்த ப்ராடக்ட் கோட்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் 7062. அப்புறம் இயர்ன்றது ஷிப்மெண்ட் டேட்ல இருக்க கடைசி 4 டிஜிட் இயர். அப்புறம் பிசினஸ் செக்மெண்ட்ன்றது என்னது? இந்த கஸ்டமர் லொகேஷன் இருக்கு பாருங்க. அதுல இருந்து அவங்க கார்கோவா, மேனுஃபேக்சரிங்கா, பார்ட்ஸா, ப்ராசஸிங், மிஷினரி. இந்த கஸ்டமர் லொகேஷன்லயே அவங்களுடைய லொகேஷன் நேம்லாம் இருக்கு. கோஸ்டல், அகமதாபாத், ஜெய்ப்பூர், விஜயவாடா, பாட்னா, ஜோத்பூர், ஜெய்ப்பூர், சென்னை. முக்கியமானது பில் நம்பர் 6 டிஜிட், லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஆஃப் த பில் நம்பர். கடைசியா ஃபெசிலிட்டி டைப், ஹப், யூனிட், சென்டர், வேர் ஹவுஸ். இப்படி பிரிக்கணும். ஐ வாண்ட் யூ டு செப்பரேட் இட் லைக் திஸ், ஒன் பை ஒன். ஹெட்டிங்கை மட்டும் கடைசியா டைப் பண்ணீங்க. நடுவில் ஹெட்டிங் டைப் பண்ணாங்க. ஹெட்டிங் எக்ஸல் வில் நாட் ஜென்ரேட் ப்ராப்பர்லி. நீங்களா ஜென்ரேட் பண்றது பெட்டர். அதுவும் கடைசியா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்டிங் நீங்க கடைசியோட பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜென்ரேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 காலம் வரணும். ஐ வாண்ட் 6 காலம்ஸ். அதே ஃபிளாஷ் ஃபில் மூலமா பண்ணணும் எல்லாத்தையும். கோடு, ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் கோடு, இயர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட், டேட்ல, பிசினஸ் செக்மெண்ட், கார்கோ, மேனுஃபேக்சரிங், கார்கோ, பார்ட்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கு. கஸ்டமர் லொகேஷன் நடுவுல. லொகேஷன் கோஸ்டல், அகமதாபாத், ஜெய்ப்பூர், விஜயவாடா, பாட்னா. பில் நம்பர் தான் முக்கியம். லாஸ்ட் 6 டிஜிட் வரணும் பில் நம்பர். லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் ஆஃப் த பில் நம்பர். 4 zeros and 5 52. Zeros should get prefix. Six columns. One column is missing. Sir. Sir.
Immediate solvable. Okay, first இந்த கோடு ப்ராடக்ட் கோட்ல இருந்து இந்த கோடு மட்டும் தனியா வரணும். 70628240. என்னைக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க, ஒர்க் அவுட் ஆலியா இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க, கண்ட்ரோல் இ வந்துச்சு, சூப்பர், கோடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் த கோடு, நெக்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் இஸ், சாரி ஒரு ஃபைல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Next one is year. So we want the year here, 2024. Sorry, 2024. Control E. Control E கொடுத்து பாருங்க, ஒர்க் அவுட் ஆல்னா இன்னொரு எக்ஸாம்பிளை கொடுங்க. அடுத்தது பிஸ்னஸ் செக்மெண்ட், கார்கோ. இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா ஃபங்க்ஷனில் கூட பண்ண முடியாது. ஃபார்முலா ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டு மிட்டுன்னு எடுத்தால் கூட இங்கே கார்கோவுக்கு 5 டிஜிட் இருக்கு, மேனுஃபேக்சரிங்கு 10-15 டிஜிட் இருக்கு. அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இல்லை மெட்டெலாம் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஃப்ளாஷ் ஃபில்ல ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, கண்ட்ரோல் இ போட்டு பாருங்க, ஒர்க் அவுட் ஆலியா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அடுத்தது பிஸ்னஸ் செக்மெண்ட் பண்ணிட்டோம். லொக்கேஷன், லொக்கேஷன் இங்கே கோஸ்டல், அகமதாபாத், ஜெய்ப்பூர், விஜயவாடா. ஸோ அதே தான் கோஸ்டல் கொடுக்குறேன். Control E. Yes. Then we want the bill number. ஆனால் பில் நம்பர்ல கடைசி 6 டிஜிட் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிடலாம். Control 1. கஸ்டம். சொல்லுங்க, இங்க டைப்ல போய் நான் என்ன பண்ணணும், எத்தனை ஜீரோ கொடுக்கணும், 4. மொத்தம் 6 டிஜிட் இருக்கு, 5 ஜீரோ கொடுக்கணும். 1 2 3 4 5 ஹேஷ். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ டைப் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் 52 அடிக்கிறேன், வந்துச்சு பாருங்க. கண்ட்ரோல் இ. ஒன்று டைப் பண்ணிட்டு அப்புறம் கண்ட்ரோல் இ பண்ணி ஃபார்மேட் செல்ஸும் பண்ணலாம். இல்லை ஃபார்மேட் செல்ஸ் பண்ணிட்டு ரெண்டும் ஒன்று தான். 6+4 இருந்தா 4+6 இருந்தா ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து பில் நம்பரோடைய கடைசி 6 டிஜிட். லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் ஒன் இஸ் ஃபெசிலிட்டி டைப், ஹப், யூனிட். ஸோ லெட் அஸ் சே த ஃபெசிலிட்டி டைப் ஹப். கண்ட்ரோல் இ. எஸ், பக்கா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ நீங்கள் ப்ரெஸ் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஜென்ரேட்டிங். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸியா. நெக்ஸ்ட், இப்போ அடுத்த எக்ஸசைஸ் வரேன், எக்ஸசைஸ் நம்பர் 4. ஃபிளாஷ் ஃபில் பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கம்பைன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஃபிளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஐடின்னு ஒன்று இருக்கு, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம். இந்த லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே செல்லில் வரணும்னு வச்சுக்கலாம். அர்ஜுன் ஸ்பேஸ்னு வரும், ஸ்பேஸ் ராஜேஷ். ஐ வாண்ட் அர்ஜுன் ஸ்பேஸ் ராஜேஷ், இப்படி வரணும். ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கம்பைன் பண்ணி. இதுதான் நம்ம கண்கார்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, வழக்கம் போல கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஃபிளாஷ் ஃபில் பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கம்பைன் பண்றதுக்கு கூட ஃபிளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் தேவையில்லை, லெஃப்ட் ரைட்டு மிட் தேவையில்லை, இயர் மந்த் டே தேவையில்லை, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் தேவையில்லை, கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தேவையில்லை. லேட்டா வந்ததுனால உங்க ஸ்கோர் வாங்க சொல்றாங்க, பழைய ஸ்கோரை. யாருக்கு கொடுக்க போறீங்க? ஆனா வேணும், வாங்கினதே 1 2 தான் வாங்கிருக்காரு. 6-4 வாங்கி தான் கொடுத்துக்க மாட்டீங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ, திஸ் இஸ் நாட் அ டாஸ்க். இது டாஸ்க் கிடையாது, பட் எனக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம்.
எனக்கு இந்த எம்ப்ளாயியோட இமெயில் ஐடியை ஜென்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் நாட் யுவர் டாஸ்க் கிடையாது. நோ ஸ்கோர் ஃபார் திஸ், பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை. arjun.r@outlook.com, bhavani.m ஞாபகம் வச்சுங்க. பவானிக்கு இனிஷியல் வந்து எம்னு வரும். bhavani.m@outlook. சந்துருக்கு கே இனிஷியல், தீபாவுக்கு ஆர் இனிஷியல், கோகுலுக்கு எஸ். ஸோ அந்த இனிஷியல்லாம் கரெக்டாக வரணும். outlook.com இல்லை உங்கள் கம்பெனி நேம்.com கொடுங்க, எது வேணாலும் கொடுங்க. சும்மா ஒரு இமெயில் ஐடி ஜென்ரேட் பண்ணுங்க பார்க்கலாம். பவானிக்கு எம் வருதா? வருது. நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேன், எப்பயுமே ஃபிளாஷ் பில்ல ஏஏ 100% நம்பிடாதீங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன் பாருங்க. arjun.r@outlook gmail என்ன வேணாலும் கொடுங்க. ஆனா இது ஹைப்பர் லிங்கை தானா கிரியேட் பண்ணா அந்த ஹைப்பர் லிங்க் கூட எடுத்துடலாம். arjun.r@outlook.com. பட் இப்போ நான் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், நான் வந்து கரெக்டா வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் நான் சொன்ன மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்க பவானிக்கு தப்பா வந்திருக்கு பாருங்க. அவனோட இனிஷியல் எம்னு வரணும், ஆனா இங்க ஹெச்னு வந்து. ஏன் ஹெச் வந்திருக்கு? பேசிக்கலி அர்ஜுனுடைய ரெண்டாவது லெட்டரும் ஆர் தான், அவருடைய ஃபர்ஸ்ட் நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஆர் தான். ஸோ முதல்ல வர்றதுதான் அது எடுத்துக்கிச்சு. அர்ஜுனோட ரெண்டாவது லெட்டர் ஆர், அதனால பவானிக்கு என்ன எடுத்துக்கு, பவானியோட செகண்ட் லெட்டர் ஹெச்னு எடுத்துட்டு வருது. அதான் ப்ராப்ளம். ஸோ அதனால கரெக்டா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. bhavani.m@outlook. ஸோ இன்னைக்குமே நீங்க ஃபிளாஷ் ஃபில்ல 100% நம்பி அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டா ஜென்ரேட் ஆகுதான். இல்லைன்னா ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்து கரெக்டா ஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ கண்ட்ரோல் இ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, இட் வுட் ஹவ் கிரியேட்டட் அ ஹைப்பர் லிங்க் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நீங்க இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஹைப்பர் லிங்க் தானா கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அவுட்லுக்கு போய் மெயில் அனுப்பிடும். எனக்கு கேட்டது பெட்டர் தான். ஆட்டோ மெயிலிங் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்கிறது பெட்டர். பாருங்க, நேராக அவருடைய நேம் இங்க வந்துடும். நம்ம ஜஸ்ட் சப்ஜெக்ட் கொடுத்து கண்டென்ட் கொடுத்து அனுப்ப வேண்டியது தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மெயிலுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட் ஹைப்பர் லிங்க். இது இருக்கிறது பெட்டர் தான். பட் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் ஹைப்பர் லிங்க், ஏன்னா கிரியேட் பண்றது கொஞ்சம் டஃப். இப்போ வேணாம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். செலக்ட் திஸ் காலம், அந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் ஆன் த காலம், ரிமூவ் ஹைப்பர் லிங்க். ரைட் கிளிக் ஆன் த காலம், ரிமூவ் ஹைப்பர் லிங்க். அந்த ஹைப்பர் லிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். பட் என்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். பட் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் டிஸ்டர்பிங் அஸ், ஏன்னா கிளிக் பண்ண அவுட்லுக்கு போகுது, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எடுத்து விட்டுரு. பட் இருக்கிறது ஒரு நல்லது தான். ஆக்சுவலா இனிமேல் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் டஃப். அர்ஜுனுக்கு போய் தனியாக ஹைப்பர் லிங்க் பண்ணணும், அடுத்த பேருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஹைப்பர் லிங்க் நீங்கள் மேனுவலாக பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால இருக்கிறது பெட்டர். எத்தனை பண்ண முடியும் சார்? 50 பேருக்கு பண்ணணுமா உட்காந்து? 60 பேருக்கு. அந்த குரூப் நேம் வச்சு பண்ணலாமே. குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அட்மின் ஒரு குரூப் வச்சிருக்கீங்கன்னா அந்த அட்மின் குரூப்ல எல்லாரும் ஆட் பண்ணிருப்பீங்களா, அந்த அட்மின் குரூப் எங்க வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணா அந்த அட்மின் குரூப். ரைட். இப்போ இதே ஷீட்ல ரைட் சைட், கம் டு தி ஷீட் ரைட் ஹேண்ட் சைட். இந்த ஷீட்லயே ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. அசெட் கோடு, இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ், டிஸ்பேச் டேட், சர்வீஸ் ரீஜன், ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு நம்மகிட்ட. 1 2 3 4 5 காலம் இருக்கு. இதை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எஸ் சர்வீஸ் கோட். சர்வீஸ் கோட்ல என்ன வரணும்? சிட்டி கோட். சிட்டி கோட்னா சென்னை, CHE. அடுத்தது அசெட் கோட் 7001. அசெட்ல இருக்கக்கூடிய 7001 இயர்.
இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காலமா வரணும். சிட்டியில் இருக்கக்கூடிய முதல் 3 லெட்டர், அப்புறமா அசெட் கோட்ல இருக்கக்கூடிய 4 லெட்டர், அப்புறம் இயர். இன்னும் இருக்கு சார், 4 காலம் இருக்கு, 4 காலம் இருக்கு. அப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், அசெட் கோடு, சிட்டி கோடு, கடைசியா இயர், சிட்டி கோடு, இன்வாய்ஸ். கடைசி லாஸ்ட் காலம் தான் அசெட், பிரையாரிட்டி, சிட்டி, இன்வாய்ஸ். இவ்வளவு வரணும். டாஸ்க் அவ்வளவு ஈஸியாலாம் கொடுக்க மாட்டேன். Service case code, support tracking ID, operational reference, service tracking code. 4 காலம் ஒன்று, 4 காலம். ஆக்சுவலி 2-day ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி எக்ஸல் ட்ரைனிங் 2-day செஷன் 1 person, ஒரே ஒரு பர்சன் டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்சனோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஏன் சொல்றேன்னா, ஐ வாண்ட் சம்ஒன் டு பிரேக் திஸ் ரெக்கார்ட். யார் பிளேயர் சேர்க்காம சார்? ஃப்ரீ ஹிட் இருக்கு, பவர் பிளே இருக்கு, நிறைய ஃப்ரீ ஹிட் இருக்கு, நிறைய பவர் பிளே இருக்கு. கண்டிப்பா வாங்கலாம். போன வாரமா முந்தி 164 வந்துட்டார். 4 runsல மிஸ்ட். அதனால இது யாராவது பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? CHE, then the asset code ல இருக்கக்கூடிய 7001 year 2024 control E, yes, service case code. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இன்வாய்ஸ், அசெட், சிட்டி கோட். இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 3 டிஜிட், அசெட் கோட்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட், CH. இத நீங்களே சொல்லுங்க, ஃபிளாஷ் ஃபில் இல்லாம எப்படி பண்றது? கன்கார்டினேஷன் கூட நீங்க பண்ண முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு 4 டிஜிட் முதல்ல எப்படி பிரிக்கிறது?
அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய முதல்ல 3 டிஜிட்டை பிரிக்கணும், இதுல இருக்கக்கூடிய 3 டிஜிட்டை தனியா பிரிக்கணும், அப்புறமா அதை கன்கார்டினேட் பண்ணணும். இவ்வளவு வேலை பண்ணணும் பாருங்க. இப்போலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் இ ஆகும். ஜஸ்ட் கிவ் எக்ஸாம்பிள் அண்ட் பிரஸ் கண்ட்ரோல். எதுக்கு? கரெக்டா காலம் கரெக்டா கொடுத்துறீங்களா? கேப் இருக்கா காலமுக்கு நடுவில்? வரேன். எதுல? வரேன் சார், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒன்னு தான் பண்ணணும், ஒன்னு தான் பண்ணணும். 2024 சிட்டி. எஸ், யாரோ கூப்பிட்டீங்க? கண்ட்ரோல் இ. அடுத்தது கடைசியா இந்த ப்ரையாரிட்டி கூட வரணும் நமக்கு. 7001 ஹை ப்ரையாரிட்டி, அடுத்தது சென்னை, அடுத்தது 101. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 1-2 எக்ஸாம்பிள் எடுத்து கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் இ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கம்பைன் பண்ணுறதுக்கு, பிரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக நீங்கள் இந்த ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5. எக்ஸசைஸ் நம்பர் 5ல we have a table. மந்த்னு இருக்கு, சேல்ஸ்னு இருக்கு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் we have some sales value. ஸோ ஜனவரியில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, பிப்ரவரியில் எவ்வளோ, மார்ச்சில் எவ்வளோ, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு வருது பக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? I want to calculate what is the percentage of sales for January month. ஜனவரி மந்த்ல எவ்வளோ பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் 100%? 100ன்றது இந்த ஓவரால் டோட்டல்ல, எல்லா இயருடைய ஓவரால் டோட்டல்ல ஜனவரியில எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம பழைய வெர்ஷன்ல முதல்ல டோட்டலை கண்டுபிடிக்கும். we have to find out the total first. இந்த கிராண்ட் டோட்டலை கண்டுபிடிக்கணும். ஆல்ட் ஈக்குவல் டு ஷார்ட்கட் கீ இருக்கு கிராண்ட் டோட்டலுக்கு. இல்ல ஹோம் டேப்ல போய் சிக்மான்ற சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கு ஆட்டோ சம், ஆல்ட் ஈக்குவல் டு பண்ணலாம். இப்போ 58,900 வருது. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த சேல்ஸ் ஆஃப் ஜனவரி மந்த் டிவைடட் பை ஓவரால் டோட்டல் சேல்ஸ். இதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜனவரியோட பர்சன்டேஜ் நம்பர் வரும். இதை பர்சன்டேஜா வேற அப்புறமா மாற்றணும். நீங்க அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 14%. இப்போ இதை பர்சன்டேஜா மாற்றணும். ஷார்ட்கட் கீ இருக்கு, மார்னிங்கே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் பர்சன்டேஜ் ஃபார்மேட்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5. பாருங்க 14%. ஸோ இவ்வளவு வேலை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு பதிலா I'll undo that. Just select the sales value. இந்த சேல்ஸ் வேல்யூ மட்டும் இப்படி செலக்ட் பண்ணு. நான் மார்னிங்கே சொன்ன மாதிரிங்க, whenever you find a smart tag like this, click it and explore it. இந்த மாதிரி ஸ்மார்ட் டேக் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் டேகோட பேர் வந்து குயிக் அனாலிசிஸ். குயிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். யூ கேன் அனலைஸ் இட் வெரி குயிக்லி ஹியர். குயிக் அனாலிசிஸ். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் தட் குயிக் அனாலிசிஸ். இல்ல கண்ட்ரோல் Q இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் கிளிக்கிங் ஆன் தட் குயிக் அனாலிசிஸ். கண்ட்ரோல் Q. ஒன்று அந்த குயிக் அனாலிசிஸ் போய் கிளிக் பண்ணுங்க, இல்ல கண்ட்ரோல் Qன்ற ஷார்ட்கட் கீயை பிரஸ் பண்ணுங்க. Let me press Control Q. You can see there are some options: formatting, charts, totals, tables, spark lines. One by one பார்ப்போம். First let us go to totals. ரெண்டு விதமான டோட்டலுக்கு பாருங்க. sum, average, count, percentage total, running total. What is the difference between sum on the left hand side, sum on the right hand side? எது ரோ எது காலம்? The blue வந்து காலமோட sum. ஆக்சுவலா இது எப்படி இருக்கு பாருங்க. ப்ளூ கலர் இப்படி இருக்கு, அப்பனா அதான் ரோஸ். இந்த எல்லோ கலர் இப்படி இருக்கு பாருங்க. எல்லோ கலர் எங்க போட்டிருக்காங்க? மேல இருந்து கீழே போட்டிருக்காங்க. அது காலம். சரி, அப்படி ஓகே. அதான் இது ரோ வைஸ் சம், இது காலம் வைஸ் சம். பட் இப்போ நமக்கு என்ன வரணும்? சம்மு வரக்கூடாது. I don't want the sum. What I want is I want percentage. Yes, percentage இங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். பட் இந்த பர்சன்டேஜ் எதுக்கு? ரோ வைஸ். எனக்கு பர்சன்டேஜ் டேட்டா எப்படி இருக்கு பாருங்க. காலம் வைஸ் இப்படி இருக்கு. இதோடைய பர்சன்டேஜ் வரும். ரைட்ல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. கிளிக் ஆன் தி ஆரோ. பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். அவ்வளவுதான். கிளிக் ஆன் இட். You are getting the percentage of total here. 100%ல ஜனவரியில எவ்வளவு பர்சன்டேஜ், பிப்ரவரியில எவ்வளவு பர்சன்டேஜ், மார்ச்ல எவ்வளவு, ஏப்ரல் எவ்வளவு, மேல எவ்வளவு. எப்படி கரெக்ட்னு சொல்லலாம்? How can I check whether it's right or wrong?
இந்த சேல்ஸ் பர்சன்டேஜை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த சேல்ஸ் பர்சன்டேஜ். கோ டு த பாட்டம் அண்ட் செக் வாட் இஸ் மை டோட்டல் 100%. ஸோ இங்க 100% வந்திருக்குன்னா உங்க ஃபார்முலா கரெக்ட்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் கெட்டிங் 100% at your status bar, it means your formula is right. So I repeat the process again. Select the sales column, Control Q, and go to the totals. Under totals, you can see there is an arrow mark. Actually, ரெண்டு டோட்டல் இருக்கு, ரெண்டு சம் இருக்கு, ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு. எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரோ வைஸ் ஆல காலம் வைஸ் ஆகும். அப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி percentage of total here. Right. Now let me find it out. Let us find out the cumulative percentage. நீங்க சொல்லுங்க cumulativeனா என்ன? ஜனவரிக்கு cumulative எவ்வளவு இருக்கணும் இங்க? Actually 14.26. பிப்ரவரிக்கு 23 or 24 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? சாரி 28 27 or 28 வரும். அதாவது 14.26 plus 13.92. இதுவே மார்ச்சுக்காரதா 14 plus 13 plus 3. அதுக்கு பேர் தான் cumulative. ஸோ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. அகைன் இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு cumulative வரணும் இல்லையா? கண்ட்ரோல் Q, டோட்டல், ரன்னிங் டோட்டல். எந்த ரன்னிங் டோட்டல்? ப்ளூ எல்லோவா? எல்லோ கலர். எஸ், ரன்னிங் டோட்டல் வந்துச்சு பாருங்க. cumulative ஜனவரிக்கு 14, பிப்ரவரிக்கு 28, மார்ச்சுக்கு 32 and 42 and 49. At last it should come at 100. கடைசியா 100% இருக்கணும். 100% இருந்துச்சுன்னா your formula is correct. If you are getting 100% at the last. Okay. So இனிமேல் நீங்க ஃபார்முலா சம், ஆவரேஜ், கவுண்ட் அதெல்லாம் எழுதாதீங்க. You can find it from here itself. அடுத்த லெவலில் வரும்போது வி லுக்கப்பும் எழுதாதீங்கன்னு சொல்லுங்க. வி லுக்கப் எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனும் இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் எழுதக்கூடாது. நோ நீட் டு ரைட் த ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே பாதி வேலையை முடிக்கணும். அதுவும் ஒன்ஸ் தான் பண்ணோம் லைஃப் டைமில். அதர் திங்ஸ் எக்ஸல் ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். ரைட். இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு எஸ் பாட்டம்ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. வீக் நம்பர், number of items, week number of items. நான் கார்டு எடுக்கலையே ஒன்றும் பின்னாடி முடிச்சிட்டு நான் கொஸ்டின் முடிக்கிறது மட்டும் முடிச்சிடறாரு. ரெடி? ஓகே. அதுதான் அதிக 6, 4 6 5 6 வச்சு எத்தனை சார்? 4 5 168. அவர் தான் பிரேக் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. Select this week 1, week 2, week 3. Then control Q, totals. இதுல எதை செலக்ட் பண்ணோம்? ப்ளூவா?
பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் control Q again and go to totals again, running total the blue color. So ஒவ்வொரு வீக்லயும் எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணிருக்கோம். What is the weekly percentage? At last 24th weekல 100% was completed. சரி, இதை ஹெல்ப்பா வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் நம்பர் 6 மந்த் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ், ஓவர் டைம் ஹவர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஹவர்ஸ், குவாலிட்டி ஹவர்ஸ் செக். இந்த மாதிரி ஒரு 4 காலம் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் அவுட் பர்சன்டேஜ் பை ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். ரோ வைஸ் ஓவரால் பர்சன்டேஜ், ஓவரால் ஜனவரியோட ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளவு? 7.26. அது கியூமுலேட்டிவ் வரணும். அதே மாதிரி காலம் வைஸ், ரோ வைஸ்லயும் எனக்கு ஓவரால் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் உடைய ஓவரால் பர்சன்டேஜ். பண்ணாமலே கை தூக்கிடுது. இனிமேல் பண்ணாம கை தூக்கினா மைனஸ். ரோ வைஸும் வரணும், காலம் வைஸும் வரணும். ஓவராலுக்கு, கிராண்ட் டோட்டலுக்கு percentage of total hours, cumulative percentage. அதே மாதிரி இங்கேயும் cumulative percentage. Row is a percentage. டேபிளை கரெக்டா செலக்ட் பண்ணீங்கனாலே வேலை முடிஞ்சிடும். Yes. So let me select this range. Actually, நீங்க டேபிள செலக்ட் பண்ணீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றோம் வித்தவுட் ஹெட்டிங். ஹெட்டிங் இல்லாம இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றோம். கண்ட்ரோல் Q அகைன். ஃபர்ஸ்ட் டோட்டல்ஸ். எனக்கு முதல்ல இது ஓவரால் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு, ஓவராலா ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஓவர் டைமுக்கு எவ்வளவு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஓவராலா தெரியணும் எனக்கு. ஸோ லெட் அஸ் பிரிங் த பர்சன்டேஜ் ஹியர். பாருங்க ப்ரொடக்ஷனுக்கு 80% அதுல தான் அதிகமா இருக்கு.
ஓவர் டைமுக்கு 10%, மெயின்டெனன்ஸ்க்கு 6%, குவாலிட்டி செக்கிங்க்கு we have 2% தான் ஓவராலா புட் டுகெதர். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் கியூ அகைன் டோட்டல் and this arrow mark, this one percentage of total by row wise. January level percentage, February level percentage, March level percentage. Then I want the cumulative of this also. Control Q again, go to totals, arrow mark, running total. So January, February, March, at last 100% out. Yes. So நீங்க டேபிளை செலக்ட் பண்ணிட்டாலே போதும், ஆஃப் ஒர்க் இஸ் டன். 7. Exercise number 7. The 7th exercise, we have some columns, date, branch 1, branch 2, branch 3, branch 4. Assume we have some various branches. On the branches, like every day we have some purchase or sales. I want to know which date we have some target. Target. Wherever my target is more than 1000. எங்கெல்லாம் நம்ம 1000 தாண்டி பண்ணியிருக்கோம், இந்த டார்கெட் தாண்டி பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும். So அதுக்கு we have to select the column first. But before selecting the data, could you tell me எனக்கு இந்த B column ஃபுல்லா செலக்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? ஒன்னு இந்த பி காலம் மவுஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். காலத்துக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ், என்டையர் காலத்தை நீங்க செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், என்டையர் காலம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், இது எதுக்கு? என்டையர் ரோக்கு. இதுவே மூணுத்தையும் பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், என்டையர் டேபிளுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், மூணுத்தையும் பிரஸ் பண்ணா என்டையர் டேபிள். ரெண்டாவது தடவை பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ட்வைஸ், என்டையர் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் பண்ணா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா டேபிள், சாரி காலம். அடுத்தது ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா ரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பண்ணா என்டையர் டேபிள். அதே இன்னொரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா என்டையர் ஷீட். பட் ஆக்சுவலி இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போதும், நம்ம டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ண போறோம். ஐம் கோயிங் டு செலக்ட் ஒன்லி த டேட்டா. மேபி இந்த பிரான்ச் 1, சாரி இந்த பிரான்ச் 1 டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ தான் வழக்கமா நம்ம பண்றது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. இப்போ கொஞ்ச நேரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, கண்ட்ரோல் கியூ, கிளிக் ஆன் தட் கண்ட்ரோல் கியூ. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஃபார்மேட்டிங். அண்டர் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல், ஐகான் செட், கிரேட்டர், டாப் 10, கிளியர். அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரேட்டருக்கு போயிடுவோம். லெட்ஸ் கிளிக் ஆன் கிரேட்டர். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கிரேட்டருக்கு we have 1000 வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் 1000. And what is the color you want it for this? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கிரேட்டர் தென் 1000க்குலாம் ஒரு ரெட் கலர் ஹைலைட் ஆயிருக்கு. ரெட் கலர் இஸ் ஹைலைட்டட் ஹியர். So if you are okay with the red color, you can straight away click on OK here. உங்களுக்கு ரெட் கலர் ஓகேனா நேரா ஓகே கொடுத்துருங்க. பட் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ரெட் கலர், உங்களுக்கு இந்த ரெட் கலர் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? there is a drop down available here. இங்க இருக்கு பாருங்க, yellow fill with dark yellow, green fill with dark green, light red fill, red text, red borders. இத ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டில் அப்படி இருந்தோ நமக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, then we can go to custom format. இந்த கஸ்டம் ஃபார்மேட்ல 2 things which you cannot do. ரெண்டு விஷயம் நீங்க பண்ண முடியாது. ஒன்னு, you cannot change your font names. ஃபாண்ட் நேமை மாற்ற முடியாது. இன்னொன்னு ஃபாண்ட் சைஸ். இது ரெண்டுத்தையும் மாற்ற முடியாது. மற்றதெல்லாம் மாத்திக்கலாம். மோர் தென் 1000 இருந்தா போல்டு, மோர் தென் 1000 இருந்தா இட்டாலிக்ஸ், போல்டு இட்டாலிக்ஸ். இல்ல மோர் தென் 1000 இருந்தா ஃபாண்ட் கலர், மோர் தென் 1000 இருந்தா அண்டர்லைன். இதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். ஸ்டில் அப்படி இருந்தா நமக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, then we can go to the borders. செல்லை சுத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி, சப்போஸ் எங்கெல்லாம் 1000 தாண்டி இருக்கோ அங்கெல்லாம் நான் ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐ வாண்ட் அவுட்லைன் கிளிக் பண்ணீங்கன்னா செல்லை சுத்தி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இந்த பாக்ஸோடைய பேட்டர்ன் என்னது, லைன் டாட்டடா வரணுமா, இந்த மாதிரி வரணுமா, ஸ்ட்ரெயிட் லைன் வரணுமா, அந்த பாக்ஸோடைய கலர் என்னது, அதெல்லாம் கூட மாத்திக்கலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் not to use borders.
பார்டர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் மோர் பார்டர்ஸ். இஃப் யூ ஆர் யூசிங் மோர் பார்டர் இட் மே இன்க்ரீஸ் யுவர் ஃபைல் சைஸ். வெரி குட். ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பார்டர் யூஸ் பண்ண. அதனால பார்டரை அவாய்ட் பண்றது பெட்டர். இங்க மட்டும் இல்ல, நார்மலாவே நீங்க பார்டர்ஸ் யூஸ் பண்றது பெட்டர். பார்டர் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். பார்டர்ன்றது என்னைக்குமே பிரச்சனை தான். கரெக்டா? எக்ஸல்ல மட்டும் இல்லை, பார்டர்னாலே நார்மலா ப்ராப்ளம் தான். எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணிடலாம். நன்னு போயிடுவோம். நன் வில் கோ டு fill. Under fill, let us fill with some color. Since it's a target, I will fill a green color. நான் ஒரு green color கொடுக்குறேன். Green color. Okay and okay. Yes. எங்கெல்லாம் என்னோட வேல்யூ மோர் தென் 1000 இருக்கோ, there we are getting a green. Very simple. I repeat the process again. Select the range of cells. Control Q press பண்ணுங்க. Under Control Q, you can see here formatting greater than. அதில் we are giving what is the greater than value is 1000 and what is the color for it. இது எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். If you are not satisfied, you can go to the custom format. அதில் போய் I am selecting some colors. இதுல எந்த கலரும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நீங்க fill effects போலாம். more colors. I think everyone knows this. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். all the colors are all mixture of RGB. ரெட் கிரீன் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி தான் வரும். ப்ளூனா வெறும் ப்ளூ கிடையாது. ப்ளூலேயே என்ன RGBன்னு இருக்கு. ஸோ ஒரு ப்ளூக்கும் ஒரு RGB கலருக்கு, ஒரு ரெட்டுக்குன்னு ஒரு RGBக்கு இங்க வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த கலர் வரணும், இந்த கிரீன் வரணும்னா நீங்க 169R 208G 142B. இல்லை எனக்கு மோர் கிரீனிஷாக வரணும்னா கிரீன் அதிகமாக்கலாம். 0லேருந்து 255 வரைக்கும் போகலாம், 255 வரைக்கும் போகலாம். எனக்கு ரெட்டு நிறைய வேணும்னா ரெட்டு 0 ஆக்குறேன். கிரீன் 25 and blue is maybe I'll make the blue as 100 வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ யூ வில் கெட் திஸ் கலர், இந்த கலர் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எல்லோ கிரீன் ப்ளூ சொல்றது போல அதோடைய RGB என்னன்னு கரெக்டாக சொல்லணும். அப்போ தான் கலரிங் மேட்ச் ஆகும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். ரைட். ஸோ லெட் அஸ் புட் அ கிரீன் கலர். ஓகே அண்ட் ஓகே. So எங்கெல்லாம் wherever my cell is more than 1000, we are getting a green color here. But unfortunately, when I selected the column, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த காலத்தை செலக்ட் பண்ணி Control Q press பண்ணி we are gone to the formatting greater than, we are given a color here. Perfect. But I want to give one more condition here. Maybe 500 to 1000. More than 1000 ஒரு கலர் கொடுத்துட்டோம். 500 to 1000 நான் இன்னொரு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Control Q. Unfortunately, in the formatting, we are not able to find the option called as between. இங்க between ஒரு ஆப்ஷனே இல்ல பாருங்க. So, then select this column, go to Home tab, Home tab க்கு போயிடுங்க. Home tab க்கு கீழ போனா conditional formatting னு ஒன்னு இருக்கு பாருங்க. அதுல highlight cell rules னு இருக்கு. So, Home tab க்கு போயிட்டு conditional formatting, highlight cell rules. இங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கு. greater than, less than, between, equal to, text containing, date occurring duplicates. இதுல I can go for this between. But how can I use this option? Home, home போயிட்டு conditional formatting, highlight cell rules, between போனோம். We have two keys without using mouse. Mouse யூஸ் பண்ணாம நீங்க பண்றதுக்கு ரெண்டு கீ இருக்கு. ஒன்னு Alt. உங்க கீபோர்ட்ல Altன்னு ஒரு கீ இருக்கு பாருங்க. ரெண்டு இடத்துல இருக்கும், லெஃப்ட்லயும் இருக்கும் ரைட்லயும் இருக்கும். என்கிட்ட லெஃப்ட்ல இருக்க Alt கீ தான் பெட்டர். Alt பிரஸ் பண்ணுங்க. இல்ல F10ன்னு ஒரு கீ இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் F10, அதையும் பிரஸ் பண்ணலாம். சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் F10 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். Alt பிரஸ் பண்ணுங்க, இல்ல F10ன்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க. இப்ப பாருங்க, Alt நான் பிரஸ் பண்ண போறேன். when you press Alt, ஒவ்வொரு மெனுக்கும் ஒரு லெட்டர் அண்டர்லைன் ஹைலைட் ஆயிருக்கு. கரெக்டா? ஹோம் H, இன்சர்ட் M, பேஜ் லேஅவுட் P, ஃபார்முலா M, டேட்டா A, ரிவ்யூ R, வியூ W. சோ இப்போ நான் ஹோம் டேபுக்கு போனோம். என்ன பண்ணலாம்? H பிரஸ் பண்ணணும். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு போனோம். என்ன பண்ணணும்? L. ஹைலைட் செல் ரூல்ஸ்க்கு போனோம். H. பிட்வீனுக்கு போனோம். B. அவ்வளவுதான். ஸோ நம்ம மவுஸை டச் பண்ணவே இல்லை, எல்லாமே கீபோர்டு மூலமாகவே பண்ணிட்டோம். ஸோ திரும்ப பண்ணுவோம். வில் பிரஸ் த Alt key,
See what is the letter underlined? H, conditional formatting L, highlight H, between B. இது பண்ண பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். when you are doing it much frequently you will do it very faster. ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு 2-3 தடவை. இப்போவே எனக்கு ஓரளவு ஐ எம் கன்ஃபார்ம்டு. ஆல்ட் ஹெச் எல் ஹெச் பி. ஓகே, நவ் 500. How can I move from this box to the next box? இங்க இருந்து இங்க எப்படி மூவ் பண்ணலாம்? tab key 1000, tab key இங்க டவுன் arrow போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கலர் வேணும்? சப்போஸ் ஐ வில் கோ ஃபார் a yellow கலர்னு வெச்சுங்க. 500 to 1000 இருந்தா எனக்கு yellow கலர் வேணும் அப்படின்னு போறேன். enter and enter. Yes. So between 500 to 1000, more than 1000க்குலாம் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். Between 500 to 1000, 500 இருந்து 1000 வரைக்கும் we are given a color. So இனிமேல் எல்லா ஷார்ட்கட் கீயும் நீங்க தான் சொல்ல போறீங்க. I am not going to teach you. You are going to teach me how to use the shortcut keys. என்ன ஷார்ட்கட் கீன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க இனிமேல். What is the advantage or what is the purpose? எதுக்காக ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றோம்? என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ்? அதனால மவுஸ் இல்லாம வேலை செய்யலாமா? வெரி குட். அப்புறம் டைம் சேவ் ஆகும், ஃபாஸ்டா பண்ணலாம். சூப்பர். வேற ஃபாஸ்டா பண்ணலாம், மவுஸ் இல்லாம பண்ணலாம். வேற என்ன ஷார்ட்கட் கீ, வேற என்ன யூசேஜ் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றாங்க? முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. கரெக்டா? ஏதோ ஒன்று பண்ணா ஆன்சர் வந்து நிற்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னே தெரியக்கூடாது. நம்ம அவங்க எக்ஸ்பர்ட்னு நினச்சிருப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். டேட்டாவை காப்பி பண்ணி பக்கத்து சீட்டில் பேஸ்ட் பண்ணிருக்கோம் வித்தவுட் யூசிங் த மவுஸ், யூசிங் த ஷார்ட்கட் கீ. நம்ம அவங்கள எக்ஸ்பர்ட்னு நினச்சிருப்போம், ஆனால் இதான் பண்ணுவோம், காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ அதனால இன்னிலேருந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுங்க. மார்னிங்லேருந்து ஒரு 10 பார்த்துருப்போம், என்ன கேட்டால் அது மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் 10 ஷார்ட்கட் கீஸ். நாளைக்கு ஈவினிங்குள்ள இன்னொரு 40-50 ஷார்ட்கட் கீஸ் அது நான் சொல்லிடுவேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? ப்ராக்டிஸ் 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 அண்ட் ப்ராக்டிஸ். உண்மையை சொல்ல போனா நான் ப்ராக்டிஸே பண்ண சொன்ன மாதிரி நேற்று முந்தாண்டு ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் தான் லாஸ்ட் 4-5 டேஸா. வேற ஒரு ட்ரைனிங்ல இருந்தா அது முடிச்சுட்டு உங்க ட்ரைனிங் வர. இந்த வீக் ஃபுல்லா உங்க கம்பெனிக்கு ட்ரைனிங் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஐ ஹேவ் சம் அதர் ட்ரைனிங். நான் ப்ராக்டிஸ் பண்றதே கிடையாது. பட் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இஸ் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, நீங்க நல்லா கத்துக்கலாம். மார்னிங்ல இருந்து நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஷார்ட்கட் கீக்கு நடுவுலையும் அந்த பிளஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா? மார்னிங் நான் நிறைய ஷார்ட்கட் கீ காலைல கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2, இதுக்கு எதுக்குமே நடுவில் நான் அந்த பிளஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணேன். வழக்கமா யாருக்கிட்ட போய் சேவுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரோல் பிளஸ் எஸ், காப்பினா கண்ட்ரோல் பிளஸ் சி. நான் மார்னிங்ல இருந்து எந்த ஷார்ட்கட் கீக்கு நடுவுலையும் அந்த பிளஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது நடந்துச்சு. ஒருத்தர் நான் கண்ட்ரோல் பிளஸ் எஸ் பண்ண சொன்னா ஒரு கண்ட்ரோலையும் பிரஸ் பண்ணி பிளஸ்ஸையும் பிரஸ் பண்ணி எஸ்ஸையும் பண்ணிட்டேன். அதுல இருந்து அது சொல்றதே கிடையாது, விட்டுட்டேன். வெறும் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. பரவாயில்ல, ஒரு 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போலாம் டெஸ்க்டாப், லேப்டாப் கிடையாது, டெஸ்க்டாப் தான். ஒரு 20 பேர் கிட்ட ட்ரைனிங், எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சிஸ்டம் உடச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை எரர் வருதா? இல்லை சார் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, ஏதோ ஒரு மெசேஜ் மட்டும் வருதுன்னாரு. படிங்க சார், என்ன மெசேஜ் வருது பார்ப்போம். இந்த மெசேஜ் நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு ஒரு மெசேஜ். பண்ணுங்க சார். நான் போய் என் கீபோர்டில் எனி கீ எங்க இருக்குன்னு கேட்டார். கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கும்போது, ஆல்ட்னு ஒரு கீ இருக்கும்போது, எனின்னு ஒரு கீ இருக்கணும்ல, அந்த கீ எங்கன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றது? எனி கீ என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு கீ. அதனால தான் மார்னிங்லேயே நான் இதை சொல்லிட்டு இருப்பேன். பாத்தீங்க, இதுக்கு லெஃப்ட்ல, இதுக்கு ரைட்ல, இதுக்கு டாப்ல அப்படி சொல்றது காரணம் அதுதான். பிகாஸ் ஸ்டில் வி டோன்ட் நோ வாட் ஆர் ஆல் தி கீஸ் அவைலபிள் இன் தி கீபோர்ட்ஸ். கரெக்டா? இன்னும் அந்த டில்ட் கீ எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியல. ஸோ ட்ரை டு யூஸ் as much as possible. மறக்கிறதுக்கு முன்னாடி I will do this in all the training session. நீங்க பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பேக்கெட் சைஸ் you can have it here. List of all the shortcut keys of Excel. Excel இருக்கக்கூடிய 145 shortcut keys இதுல இருக்கு.
8 pages நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. 8 பேஜுக்குள்ள போகுது. ஓகே, the last page of that shortcut keys, on the shortcut keys or கடைசி பேஜ்ல போனீங்கன்னா you have my contact details, email id, website, mobile number, YouTube channels. ஆல்ரெடி மார்னிங் நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த இதுவை அந்த சேனல்ல நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். லிங்க் நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன். இட்ஸ் ஆல்ரெடி மார்னிங் செஷன், இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஆல்ரெடி நம்ம மார்னிங் பண்ண செஷனோட ரெக்கார்டிங் இந்த சேனல்ல MS Office Mate ஒரு சேனல்ல இட்ஸ் ஆல்ரெடி தேர். செகண்ட் செஷன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஐ ட்ரை டு அப்லோட் இட். இதுல பிளஸ் போட்டிருக்கேன், பாத்துக்க. நான் ஷார்ட்கட் கீ அப்படிதான் போடணுன்றதுக்காக இது போட்டாச்சு பிளஸ், அதனால ப்ரெஸ் பண்றாதீங்க. ரைட், எக்ஸசைஸ் நம்பர் 7 எல்லாரும் வந்துச்சு இல்லையா? இது டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுமா? அப்டேட் ஆகும், மாறாதுல்ல. கண்ட்ரோல் எஸ்ன்றது கண்ட்ரோல் எஸ் தான், அது மாற போறது இல்லை. நான் டெம்பரரின்னு சொன்னது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வேற யாருக்காவது கொடுத்தணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். You have to practice and you have to remember the shortcut keys. இது கையில இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ணாம யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் இதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க ஷார்ட்கட் கீஸை ஞாபகம் வச்சு. ரைட், இப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்றதுக்கு முன்னாடி எங்க மாடிஃபை பண்ணுமோ அங்க கர்சர் வச்சுக்கோங்க. எம்டி ஏரியால கர்சர் வச்சீங்கன்னா எம்டியா தான் காமிக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். நீங்க எங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுமோ அதை ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுங்க. ஏதாவது ஒரு இடத்துல, அந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல, இங்கதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு கண்டிஷன் ஐ ரெக்கமெண்ட் டு கோ வித் த ஷார்ட்கட் கீ. நான் ஷார்ட்கட் கீ தான் பெட்டர் சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு ஷோ இட் ஆன் த ஸ்கிரீன். நான் பாட்டு ஷார்ட்கட் கீ பண்ணனா என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நான் மவுஸ் தான் யூஸ் பண்ண போறேன். பட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் த ஷார்ட்கட் கீ. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதுல இருக்கு பாருங்க. இந்த மாடிஃபை பண்றதுக்கு எங்க போலாம்? மேனேஜ் ரூல்ஸ். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஆல்ட் H L R. வெரி குட், சூப்பர். சரி, இது சொல்லுங்களேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் ஆல்ட்டை பிரஸ் பண்றேன். I place the cursor here. I press alt. H பிரஸ் பண்ணா ஹோம் போயிடும். L பிரஸ் பண்ணா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகுது. R பிரஸ் பண்ணா மேனேஜ் ரூல்ஸ் போயிட்டு பக்கா. சரி, இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் இருக்கு நம்ம கொடுத்தது. ஒன்னு 500 to 1000, இன்னொன்னு more than 1000. இப்போ இந்த கண்டிஷனை நான் மாடிஃபை பண்ணணும். ஸோ மாடிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த கண்டிஷன் செலக்ட் பண்ணி எடிட் ரூல்ஸுக்கு போகணும். நீங்க சொல்லுங்க, how can I go to this edit rules without using mouse? ஏன் Alt E? இல்லையா, அங்கெல்லாம் நம்ம அப்படி பண்ணவே இல்லையே. Alt E ஒரே தடவை. இப்போ நம்ம இங்க ப்ரெஸ் பண்ணும்போது Alt ஒரு தடவை தான் ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் H பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ண இல்லை, L H இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்க வரும், நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஏன்னு கேட்கிறேன், மேனேஜ் ரூல் வரும். சரி, நான் செலக்டே பண்ணல, இப்போ எடிட்டுக்கு போனோம். நீங்க சொன்னதுதான் கரெக்ட், ஆல்ட் இ. ஏன்னா நான் ஆல்ட் பண்ணிட்டேன். இப்போ என் ஸ்கிரீன் எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கு. புது ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்குமா? கிடையாது. H பிரஸ் பண்றேன், புது ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்குமா? கிடையாது. L பிரஸ் பண்ணிருக்கேன், புது ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்குமா? கிடையாது. R பிரஸ் பண்றேன், புது ஸ்கிரீன் ஓபன் ஆயிருக்கு. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? திரும்பவும் ஆல்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், திரும்பவும் ஆல்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சப்போஸ் நான் இப்போ எடிட் பண்ணணும், அப்போ அவர் சொன்னது கரெக்ட், ஆல்ட் இ தான் பண்ணணும், வெறும் இ பண்ணக்கூடாது. ஏன்னா புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வருவோம், மாடிஃபை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டுக்கு நான் போனோம். வித்வுட் யூசிங் மவுஸ் என்ன பண்ணலாம்? ஆல்ட் ஓ. ஏன்னா இது புது விண்டோ, திரும்ப புது விண்டோ அங்க இருந்து வந்துருச்சு இல்லையா, அந்த விண்டோல இருந்து வேற விண்டோவுக்கு வந்துட்டோம். அப்போ ஆல்ட் ஓ பிரஸ் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அங்கேயே இருக்கிற வரைக்கும் நீங்க ஆல்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்க ஆல்ட்டா பிரஸ் பண்ணணும். ஆர் எப்பெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்குறீங்களோ, டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சுனாலே அப்போ நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டைப் பண்ற மாதிரி பாக்ஸ் வந்து வெறும் எஃப் பிரஸ் பண்ணா இந்த இடத்துல எஃப் தான் வரும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐம் நாட் கோயிங் டு யூஸ் த ஷார்ட்கட் கீ. உங்களுக்கு மவுஸ்ல தான் காமிக்க போறேன், பிகாஸ் ஸ்கிரீன்ல காமிக்கணும் இல்லையா. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எந்த ரூல்ஸை எடிட் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் சேஞ்ச் திஸ் 1000 greater than 1000 நான் மாடிஃபை பண்ண போறேன். எடிட் ரூல்ஸ், ஐ கிளிக் ஆன் திஸ் எடிட் ரூல்ஸ். And what is the condition here? 1000 போட்டிருக்காங்க. I don't want 1000. Let us make it as, for example, I'll make it as 1200. Greater than 1200. Format. இங்க இருக்கு format. And what is the color you want? Maybe I'll put a blue color. Or blue color போடுறேன்னு வச்சுக்கோங்க. Okay and okay. Yes. Wherever your cell is more than 1200, you are getting a blue. So greater between 500 to 1000 ஒரு கலர் கொடுத்துட்டோம். greater than 1200க்கு இன்னொரு கலர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எத்தனை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஆனால் கான்ஃபிளிக்ட் ஆகாம பாத்துங்க. ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடாது. கான்ஃபிளிக்ட் ஆனவங்க நம்ம பண்ணிக்கலாம், எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ப்ரையாரிட்டி கூட மாத்திக்கலாம். எப்படி மாத்துறதுனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2-3 கண்டிஷன் கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கான்ஃபிளிக்ட் ஆகல, ஒரு உதாரணத்துக்கு மோர் தென் 1000 ஒன்று கொடுத்துருக்கேன், மோர் தென் 2000 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். மோர் தென் 1000 ஒரு கண்டிஷன், 2000 இருக்கா, மோர் தென் 1500, மோர் தென் 1000 ஒரு கண்டிஷன், மோர் தென் 1500 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? மோர் தென் 1000 இது கரெக்ட் தான், மோர் தென் 1500க்கும் இது கரெக்ட் தான். இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆகாம பாத்துக்குங்க. அப்படி கான்ஃபிளிக்ட் ஆகுதுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் உள்ள போய் எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மோர் தென் 1000 பண்ணணுமா இல்ல மோர் தென் 1500 பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதை நீங்க மேல கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா இதை மேல கொண்டு போய் வச்சுக்கலாம். இது ஓகே ஆகலனா தான் இங்க வரும், ஓகே ஆயிடுச்சுன்னா அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ 2-3 கண்டிஷன் ஓவர்லேப் ஆகுது, ஓவர் ரைட் ஆகுதுன்னா அது மாதிரி பண்ணணும். நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், மேல கீழேன்னு சொல்லி மூவ் பண்ணி எது ஃபர்ஸ்ட்ல வரணும் எது செகண்ட்ல வரணும் ப்ரையாரிட்டி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மோர் தென் 1000 கொடுக்கறது போல பிட்வீன் 1000 to 1500 அது ஒரு கண்டிஷன் ஆகும், மோர் தென் 1500 ஒரு கண்டிஷன் ஆகும் கொடுங்க. அதுதான் பெட்டர், அதான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி கொடுக்குறோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி மாடிஃபை பண்றோம்னு பார்த்தாச்சு. இப்போ எனக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே வேணாம் டெலீட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அப்புறம் கிளியர் ரூல்ஸ். வெரி குட். இந்த கிளியர் ரூல்ஸ்ல போனீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் தி என்டையர் ஷீட்னு ஒன்று இருக்கு. இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மேனேஜ் ரூல்ஸ்ல போனீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலீட் ரூல்ஸ். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நான் 2 கண்டிஷன் பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணோம்னா கிளியர் ரூல்ஸ். பட் இங்க 2 கொடுத்துருங்க, இதுல ஒண்ணு டெலிட் பண்ணோம்னா டெலிட் ரூல்ஸ். வெரி குட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். கிளியர் ரூல்ஸ் எல்லா கண்டிஷனும் டெலிட் பண்ணோம். மேனேஜ் ரூல்ஸ் எது வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்க டெலிட் பண்ணுங்க. 1 by இப்போ 10 ரூல்ஸ் போட்டிருக்கோம், அதுல ஏதாவது 2 வேணாம் அப்படின்னா நீங்க வரலாம். இல்ல 10 ரூல்ஸுமே டெலிட் பண்ணணும்னா நீங்க அந்த கிளியர் ரூல்ஸ்க்கு போயிடலாம். பட் ஐம் நாட் டெலிட்டிங் திஸ், ஐம் கமிங் அவுட் ஆஃப் திஸ். எப்படி டெலிட் பண்றதுன்னு பார்த்தோம், பட் ஐம் நாட் டெலிட்டிங் இட், ஐம் கமிங் அவுட் ஆஃப் திஸ். Greater than 1000 or 1200 ஒரு கலர் கொடுத்துட்டோம். Between 500 to 1000 we are given a color here. பக்கா. Next, date. The date காலத்துக்கு வருவோம். For example, let me take the row number 21, 22. Correct. இந்த 21, 22ல பாத்தீங்கன்னா ஒரே டேட் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 26/8, 26/8. இந்த டேட் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி we may have repeated values. மல்டிபிள் ஏரியா ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பீட்டட் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? செலக்ட் தட் காலம், அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் தட் காலம், அதே ஹோம் டேபுக்கு போயிடுவோம். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் போனீங்கன்னா யூ கேன் see the last option, last but one, duplicate values. So
இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸில் போனால் டூப்ளிகேட் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் உல்டா, எனக்கு டூப்ளிகேட் வேணாம், டூப்ளிகேட் ஆகாதது வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட் ரிப்பீட் ஆன வேல்யூஸ்லாம் ஹைலைட்டாக இருக்கும், பட் ரிப்பீட் ஆன வேல்யூஸ் ஹைலைட் ஆக வேணாம். ரிப்பீட் ஆகாத வேல்யூஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டூப்ளிகேட்டுக்கு பதிலாக மேக் இட் ஆஸ் யூனிக். யூனிக்னா அர்த்தம் டூப்ளிகேட் ஆகாத வேல்யூஸ், ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய வேல்யூஸ். பட் ரெண்டுத்துக்கும் ஒரே கலர் கொடுத்துறாதீங்க. ரெண்டுத்துக்குமே ரெட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா யூ cannot see that. Okay, let us say duplicate values. And the repeat on a values na select panita. I selected the duplicate values and I say okay here. Yes, all the duplicate values was highlighted. இப்போ இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்ல என்டையர் டேபிள செலக்ட் பண்ணுங்க. How do we select the entire table? ஒரு டேபிள் ஃபுல்லா எப்படி செலக்ட் பண்ணலாம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ். இப்பதான் அதை பார்த்தோம், பட் அதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. தெரியாம நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ 2 தடவை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் மே செலக்ட் த என்டையர் ஷீட். தெரியாம பண்ணிட்டா என்டையர் ஷீட்டை செலக்ட் பண்ணும். பட் எனக்கு டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணும். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் ஏவும் அதே வேலையை தான் செய்யும். பாருங்க, கண்ட்ரோல் ஏ. தெரியாம கண்ட்ரோல் ஏவை 2 தடவை பிரஸ் பண்ணா ஷீட்டு முழுக்க செலக்ட் ஆயிடும். வேற ஏதாவது மெத்தட்? கண்ட்ரோல் ஷிஃப்ட். The best method I recommend, நான் ரெக்கமெண்ட் பண்ற பெஸ்ட் மெத்தட் கண்ட்ரோல் ஸ்டார் தான். ஆஸ்டிக் நம்பர் பேட் இருந்தா நேரடியா பிரஸ் பண்ணுங்க. பட் சில லேப்டாப்ஸ்ல நம்பர் பேட் இருக்காது. சில இப்பெல்லாம் வரதே கிடையாது. ஐ திங்க் நம்பர் பேட்லாம் அவ்வளவா. ஸோ ஸ்டார் எங்க இருக்குன்னு பார்த்தா 8க்கு மேல இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பிரஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த நம்பர் பேட்லாம் இப்போ அவ்வளவா வரதில்லை. அதனால நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. ஐ திங்க் வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். டேபிள் ஒரு 2-3 தடவை பிரஸ் பண்ணி பாருங்க சார். அதையே டேபிள் விட்டு வெளியே வராது. கண்ட்ரோல் ஏ டேபிள் விட்டு வெளில வந்துடும். எத்தனை தடவை பிரஸ் பண்ணாலும் டேபிள் மட்டும் தான் செலக்ட் பண்ணும். இதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 ஆஸ்டிக்கோடைய அட்வான்டேஜ். எத்தனை மணிக்கு சொன்னாரு பிரேக்? ஐடியா 3:30. நார்மலா எப்போ earlier தோணுது. அவன் தட்டிக்கா அந்த கேப் உள்ள எப்போ விட்டுலான்னு நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறேன். நான் 7:30 சாட்டர்டே சண்டே ஒரு கம்பெனி ட்ரைனிங் எடுத்தேன் கோயம்புத்தூர்ல. அவங்க தேர் ஒர்க்கிங் நைட் ஷிப்ட் தான். அதுவும் ஆட் டைமிங். நான் அவங்க கிளாஸ் எடுத்தது மத்தியானம் 11:30 டு நைட் 7 o'clock. 7:30 மத்தியானம் 11. Okay, so control shift 8, that's the best method. அப்புறமா டேட்டான்ற டேப்ல போயிடுங்க. அண்டர் டேட்டா டேப் அந்த டெக்ஸ்ட் காலம்க்கு பக்கத்துல அந்த ஃபிளாஷ் ஃபில்லுக்கு கீழே இருக்கு பாருங்களேன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இதுக்கான ஷார்ட்கட் கீயை நீங்க தான் சொல்லணும். What is the shortcut key for this? Alt A M. Super. Alt A M. Remove duplicates கான ஷார்ட்கட் கீ Alt A M. ஸோ அந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், செலக்ட் ஆல், அன்செலக்ட் ஆல். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? செலக்ட் ஆலுக்கு அன்செலக்ட் ஆலுக்கு. செலக்ட் ஆல் என்ன பண்ணும்?
டேட்ல டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கும். டேட்ல டூப்ளிகேட் இருந்தா பிரான்ச் ஒன்லயே டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கும். பிரான்ச் ஒன்ல டூப்ளிகேட் இருந்தா பிரான்ச் 2 செக் பண்ணும், பிரான்ச் 3, பிரான்ச் 4 எல்லாத்தையும் செக் பண்ணி டெலீட் பண்ணிடும். இஃப் யூ செலக்ட் திஸ் செலக்ட் ஆல், இதுவே நான் அன்செலக்ட் ஆல் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஐ செலக்டட் அன்செலக்ட் ஆல் அண்ட் ஐ செலக்டட் ஒன்லி டேட். டேட் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாத்துறோம், அவ்வளவுதான், டெலிட் பண்ணோம். இட் வில் நாட் செக் பிரான்ச் 1 ரிப்பீட் ஆனாலும் சரி, ரிப்பீட் ஆகலனாலும் சரி, டேட் ரிப்பீட் ஆயிடுச்சா டெலிட் பண்ணுறது, அவ்வளவுதான். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் 2 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சா டெலிட் பண்ணுங்க. நீங்க ப்ராடக்ட் அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். பட் ஒரே டேட்ல 2-3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணோம். ஒரே டேட்ல நான் வந்து 2-3 டிரான்சாக்ஷன் கூட பண்ணியிருப்பேன். அதனால ஐ ரெக்கமெண்ட் டு கோ வித் செலக்ட் ஆல். மை டேபிள் ஆஸ் த ஹெட்டர். எஸ், நம்ம டேபிளுக்கு கண்டிப்பா ஹெட்டிங் இருக்கு. ஜஸ்ட் சே ஓகே. எஸ், 5 duplicate values was found and removed. 110 unique values are remaining. Note that count may include the empty cells and space also. But all the reds are gone. Ella redum poicha. Are you sure? Pola. ஏன் போல? கரெக்ட் சார். இப்போ 28-11 எடுத்துங்களேன். டேட் ரிப்பீட் ஆயிடுச்சு, கரெக்ட். பட் வேல்யூ பாருங்களேன், ரிப்பீட் ஆல் மாதிரி இருக்கு. மொத்தமும் ரிப்பீட் ஆனாதான் டெலிட் பண்ணோம். அதான் செலக்ட் ஆல்ல நம்ம கொடுத்தோம். எல்லாமே ரிப்பீட் ஆனாதான் டெலிட் பண்ணுங்க. வேல்யூ ரிப்பீட் ஆனா, டேட் மட்டும் ரிப்பீட் ஆனால எல்லாமே ரிப்பீட் ஆகும். தென் ஒன்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் டெலிட். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டெலிட் பண்ணிடும். செகண்ட்ல இருக்கிறது ஷார்ட் பண்ணி வச்சு டிசெண்டிங் ஆனதுல ஷார்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணும். பட் நார்மலா மொத்தமா ரிப்பீட் ஆனாதான் டெலிட் பண்ணும். அதான் நார்மல் ப்ராக்டிஸ். ஆனா ஒரே டேட்ல 2-3 கூட பண்ணுவோம் இல்லையா? இப்போ எல்லாருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? லைசன்ஸ் வந்துருச்சா? லைசன்ஸ் இருக்கு. ப்ரோ, பிரீமியம், ப்ரோ ப்ரோ பப்ளிஷ் பண்றீங்களா ரிப்போர்ட்ஸ்லாம்? இப்போ நம்ம பார்க்கும்போது காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சார். காஸ்ட் அதிகமாகிடுச்சு. 15,000 ஆயிடுச்சு பர் இயர். அப்போ நான் பண்ணும்போது 1 இயருக்கே 1,200 1,500 நான் பே பண்ணிடுறேன் ஒரு காலத்தில். இப்போ 1 இயருக்கு 15,000. யூசேஜ் அதிகமாக அதிகமாக கம்மி ஆகும்னு பார்த்தா யூசேஜ் அதிகமாக ரேட்டு கோல்டு மாதிரி ஆகிட்டு இருக்காது. ரேட் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாருமே பவர் பிஐ யூஸ் பண்ணலாம் சார். ஃப்ரீ லைசன்ஸே இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு அடுத்தது பவர் பிவட், பவர் குவரி, பவர் பிஐ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பவர் பிஐ ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த கோர்ஸ் கரிக்குலம். நிறைய யூனிவர்சிட்டியில அது கோர்ஸ் கரிக்குலம்லயே கொண்டு வந்துட்டாங்க. காலேஜ்ல, எம்பிஎஸ்ல எல்லாத்துலயுமே கோர்ஸ் கண்டென்ட்லயே பார்ட் ஆஃப். உங்க இதுக்கே நான் பிஎஸ்சிக்கு எடுத்திருக்கேன், குமரகுருக்கு எடுத்திருக்கேன், கேபிஆருக்குலாம் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே இப்போ வந்து பவர் பிஐயை பார்ட் ஆஃப் த கோர்ஸ் கரிக்குலமாவே மாத்திட்டாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால ஃபியூச்சர்ல பவர் பிஐ இஸ் கோயிங் டு ரூல். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸலை விட்டு வெளியில வர ஆரம்பிங்க. லாஸ்ட் 25 இயர்ஸா எக்ஸல் தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. பட் நான் திரும்ப சொல்றேன், எக்ஸலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வாங்க. கொஞ்சம் வெளில வந்துட்டு ட்ரை டு யூஸ் மோர் ஆஃப் பவர் பிவட்ஸ், பவர் குவரிஸ் அண்ட் பவர் பிஐஸ். நீங்க சொன்ன மாதிரி பவர் ஆப், பவர் ஆட்டோமேட்டுக்கு நீங்க வரணும். கிராஜுவலா கம் டு த நெக்ஸ்ட் லெவல். நான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன் டேட்டா இருக்கிற வரைக்கும் எக்ஸல் இருக்கும் வாழ்க்கையில அப்படிங்களா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்க. பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். தேவையில்லை. எங்க இருந்து அதுதான் 1 லேக்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. 1 லேக்னு கெட் டேட்டா 1 லேக்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்க கம்பெனிலேயே எக்ஸல்லயும் டேட்டா இருக்கு, எஸ்ஏபில இருக்கு, ஆரக்கிள்ல இருக்கு, எஸ்கியூஎல் இருக்கு, வேறு டெக்ஸ்டா இருக்கு, பிடிஎஃபா இருக்கு, பிக்சரா இருக்குன்னா 1 லேக்னா ஒரே இதுல இருந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். மோர் செக்யூர்ட். உங்களுக்கு ஏன் எஸ்ஏபி கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க ஐடிலன்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஏன்னா நீங்க எஸ்ஏபி கனெக்ட் பண்ணா சோர்ஸ் டேட்டா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு. அது போல இவன் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட். அதுங்க ஒரு டேட்டா ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கும், க்ளோன் பண்ணி அந்த டேட்டாவை தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி. 1 லேக்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு.
அதனால இனிமேல் நீங்க எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்ல, நேரா எஸ்ஏபியோ ஆரக்கிளுக்கோ நீங்க கனெக்ட் பண்ணியே டேட்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க இப்போ கூட போய் பாருங்க, கெட் டேட்டா போய் பார்த்தீங்கன்னா பவர் பிஐல 1 லேக் இருக்கும். பட் யூ ஹேவ் டு பை ஃபார் தட் 1 லேக்னு ஒரு இது. ஸோ ஃபியூச்சர்ல அதெல்லாம் வந்துடும். ஸோ எக்ஸல் தேவைப்படாம கூட இருக்கலாம் ஃபியூச்சர்ல. ரைட். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பிரான்ச் 2க்கு வரேன். இந்த பிரான்ச் 2ல ஐ வாண்ட் டு நோ இன் விச் டேட் வி ஹவ் த ஹையஸ்ட் சேல்ஸ் ஆர் விச் டேட் வி ஹவ் த லோயஸ்ட் மோஸ்ட். ஹையஸ்ட் மோஸ்ட் எங்க, லோயஸ்ட் மோஸ்ட் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஹோம் டேபுக்கு போயிடுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், டாப் பாட்டம் ரூல்ஸ். டாப் பாட்டம் ரூல்ஸ், டாப் 10 items, top 10%, bottom 10 items, bottom 10%, above average, below average. So let us go for top 10. For example, not top 10. So I click on this top 10. And for example, I don't want top 10. Assume I want only top 3. Top 3, maximum 3 values. So I want to put a top 3 here. The maximum most, highest most, 3 values. And I'll give a color for this. Maybe yellow, green color. And highest I want to put it as a green color here. Let us put a green. Okay and okay. Yes. The top most, the maximum most, the highest most values are in different color. இருக்கிறதுலே highest ஆன maximum ஆன valuesலாம் ஒரு கலரா வந்திருக்கு. Top most values. அடுத்தது நீங்களே சொல்லலாம், எனக்கு lowest most ஒரு கலரா வரும். Conditional formatting, then top bottom rules, bottom 10. Bottom 10ல I want bottom 3 ன்னு வச்சுங்களேன். இருக்கிறதுலே கடைசி 3 values, last 3 values I want a different color. Maybe a red. Red day குத்துருவோம். So 129, 128, 121 இதெல்லாம் தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூஸ். 1759, 1750, 1780 இது மூணுலயே டாப் மோஸ்ட் வேல்யூஸ். இது ஓவராலா தான் டாப் 10 வந்துடும். அது வந்து நம்ம ஃபார்முலா பேஸ்டா பண்ணலாம். ஃபில்டர் பண்ணது டாப் 10 உடைய கலர்ஸ், அது ஃபார்முலா பேஸ்ட் தான், இதுல பண்ண முடியும். இது பேஸ்டு ஓவராலா தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா நாளைக்கு ஈவினிங் நான் இதுதான் பண்ண போறேன். உங்க ஸ்கோர்லாம் வாங்கி யார் கிரீனு, யார் டாப் 5, பாட்டம் 5 பண்ண போறதில்ல, டாப் 5. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல கூட இருக்கு. எல்லா வெர்ஷனும் எக்ஸல்ல இருக்கு. இப்போ எக்ஸல்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபியூச்சர் ஏற்கனவே இருக்கு, ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பண்ண போறாங்க. செல்லுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க. They are planning to bring everything inside a cell. Line chart, bar chart, column chart, and you can bring a picture கொண்டு வரலாம், செக் பாக்ஸ் கொண்டு வரலாம். எல்லாத்தையுமே செல்லுக்குள்ளேயே கொண்டு வர பாக்குறாங்க இனிமேல். அதனால என்ன பர்பஸ், என்ன அட்வான்டேஜ்? இப்போ ஒரு பிக்சரை செல்லுக்குள்ளேயே கொண்டு வரீங்க. சரி, எம்ப்ளாயோட நேம் இருக்கு, அவருக்கு நேரம் அவருடைய போட்டோகிராஃப் இருக்கு. இல்ல நீங்க ஒரு காம்பவுண்ட் ஒரு பார்ட் நம்பர் வச்சிருக்கீங்க, அதுக்கான போட்டோ அதுக்கு நேரம் வச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன பண்ணும்போது, ஷார்ட் பண்ணும்போது, ஃபில்டர் பண்ணும்போது சேர்ந்து ஷார்ட் ஆகும், சேர்ந்து ஃபில்டர் ஆகும். லுக்அப் பண்ணும்போது பிக்சரையும் சேர்த்து லுக்அப் பண்ணலாம். பிக்சர் கூட செல்ல கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துருவோம், பிக்சர்லாம் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பார் சார்ட், அப்புறமா லைன் சார்ட், காலம் சார்ட், பிக்சர்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். Let us create a bar chart. Select this branch 3. The branch 3 select பண்ணுவோம். Conditional formatting. Data bars. ரெண்டு விதமான டேட்டா பார் இருக்கு பாருங்களேன். Gradient fill, solid fill. Gradient fill, solid fill. Gradient is a mixture of two color, blue and white, yellow and white. Solid fill என்றது ஒரே கலர், single color. I will go with solid fill and I recommend not to select the red. ரெட்டை தவிர எது ஒன்னாலும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கான காரணத்தை சொல்றேன். இப்போ நான் ஏதோ ஒரு கலர் செலக்ட் பண்றேன். Let me put a dark blue here. நான் டார்க் ப்ளூ செலக்ட் பண்றேன். Based on my value, the bar size are changing here. இங்க பாருங்க, வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ் பெருசாவோ சின்னதாவோ இருக்கும். பெரிய வேல்யூ தான் you can see a bigger bar. A smaller value you can see a small bar is appearing. ஸோ எங்க அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்குன்னு விஷுவலா நம்ம பார்க்கலாம். பட் ஏன் ரெட் நான் வேணான்னு சொன்னேன்? வாட் இஸ் த ரீசன் ஐ ரெக்கமெண்டட் நாட் டு யூஸ் த ரெட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துப்போம், சின்ன வேல்யூ எடுத்துக்கலாம். 282, 219 சின்ன வேல்யூ, 247. அஸ்யூமே தட் இஸ் அ நெகட்டிவ் லாஸ்ன்னு வச்சுங்களேன்.
ஜஸ்ட் ஐ புட் அ மைனஸ் பிஃபோர் தட். அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். நெகட்டிவ் பார் வருது பாருங்க ரெட் கலர்ல. அதனால தான் நான் உங்களுக்கு ரெட் கொடுக்க வேணாம்னு சொன்னேன். ரெட் கொடுத்தா ரெண்டுமே ரெட்டா வந்துடும். நெகட்டிவும் ரெட்டா வந்திருக்கும், பாசிட்டிவும் ரெட்டா வந்திருக்கும். யூ வுட் ஹவ் காட் கன்ஃபியூஸ்ட். அதனால தான் ஐ டோல்ட் யூ நாட் டு யூஸ் த ரெட். கலர் மாத்திக்கலாம், மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் த காலம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ், ஏதாவது ஒரு டேட்டா பார் செலக்ட் பண்ணுங்க எக்ஸப்ட் த ரெட் கலர் அண்ட் செலக்ட் சம் வேல்யூஸ். நெகட்டிவ் ஏதோ ஒன்று போட்டு பாருங்க. இப்போ நெகட்டிவ் பார் கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக கொஞ்சம் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் டு ஹாவ் பெட்டர் விசிபிலிட்டி. எஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கோ அங்கே ப்ளூ கலர் பார், எங்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கோ அங்கே ரெட் பார். கேன் ஐ சேஞ்ச் திஸ் bar color? I don't like this. Negative should be red, positive should be blue. Can I change the color? Of course. Eppadi maathalam? The cursor on the table, column, conditional formatting, manage rules. என்ன புது ரூல்ஸ் கிரியேட் பண்ண போறோம். சரி, ஏற்கனவே ரூல்ஸை மாடிஃபை பண்ண போறோம். மேனேஜ் ரூல்ஸ், நம்ம கிரியேட் பண்ண ரூல்ஸ் அங்க வந்திருக்கு. எடிட் ரூல்ஸ். And for the positive, இங்க solid fill ன்றது பாசிட்டிவ் பாரோடைய கலர். பாசிட்டிவ் பாரோடைய கலர். ஸோ பாசிட்டிவ் பாருக்கு என்ன கலர் கொடுக்க போறீங்க? நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. எந்த கலர் வேணும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பர்பிள். சரி, ஓகே, பர்பிள் கலர். அண்ட் தென் கீழே இருக்கு பாருங்க நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ். நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ், அதுக்கு என்ன கலர் கொடுக்க போறீங்க? மேபி ஐல் சே சம்திங் ஆரஞ்சு கலர். ஸோ பாசிட்டிவ்க்கு பர்பிள் ஆகும், நெகட்டிவ்க்கு ஆரஞ்சாகவும் கொடுத்துருக்கேன். Because I don't like this color. Okay and okay. Yes. பாருங்க, பாசிட்டிவ் பார்லாம் ஒரு கலர் ஆகும், நெகட்டிவ் பார்லாம் ஒரு கலர் ஆகும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ், ரெண்டு கலர். சாலிட் ஃபில்ன்றது பாசிட்டிவ் பாரோடைய கலர், நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ்ன்றது நெகட்டிவ் பாரோடைய கலர். ஸோ எதோடைய கலர் மாத்திரமோ அது போய் நீங்க மாத்திங்க. ஓகே. Another most frequently used option in the industries today. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். Select this branch 4. Select the branch 4. Conditional formatting. Color scales. நிறைய விதமான கலர் ஸ்கேல்ஸ் இருக்கு. அதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 and 2. கிரீன், எல்லோ, ரெட். நீங்க ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க கிரீன் எல்லோ ரெட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இருக்கு, டிஃபெக்ட்ஸ் இருக்கு, ஆப்சென்டிசம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். யாரு நிறைய ஆப்சென்ட் எடுத்தாலும் அவங்க ரெட், கம்மியா ஆப்சென்ட் எடுத்தவங்க கிரீன். எங்க நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கோ அது ரெட், கம்மியா ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் கிரீன். அப்படின்னா செகண்டுக்கு போயிடுது. But assume this is sales னு வெச்சுக்கலாம். Sales or production வெச்சுப்போம். அதனால I'll go with the first one, green, yellow and red. So let me select this green, yellow and red. Yes. But in green, yellow, red நான் மூணு கலர் தான் அப்ளை பண்ணேன். But I am getting mixture of multiple colors. இங்க multiple colors வந்திருக்கு. Dark green, lighter green, dark red, lighter red, multi color வந்திருக்கு. So I don't know what's happening actually here. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. So என்ன பண்ணலாம்? இந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. சும்மா இந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் ஆன் த காலம், சார்ட் அசெண்டிங் டிசெண்டிங், A to Z or Z to A. A to Z na ascending, Z to A na descending. So let me select this A to Z. Yes. அங்க ரெட் இருக்கு பாருங்க. ரெட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே you can see the red will gradually turn into an yellow. Yellow will gradually turn into green. Heat map னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. ரைட் கிளிக், சார்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். கிரீனா இருக்கிறது எல்லோவா மாறும், எல்லோவா இருக்கிறது ரெட்டா மாறும். ஹீட் மேப். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கலர் ஸ்கேல்ல போய் ஏதாவது ஒரு கலர் ஸ்கேல் அப்ளை பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண கிரீன், எல்லோ, ரெட். ஆஃப்டர் தட் we sorted the table. Okay.
I think nowadays visualizing is always better. இன்னைக்கு நாம எல்லாமே விஷுவலா தான் கொடுக்குறோம். நான் யாருமே மெசேஜ் அனுப்பிச்சு நான் பார்க்க ஓகேன்னு சொல்லிலாம் யாருமே பார்க்கறது இல்லை. இப்பெல்லாம் ஓகேக்கு பதிலா தேங்க்யூவே கிடையாது. இப்பெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்கன்னா தேங்க்யூன்னு அர்த்தம். ஸோ எமோஜி கூட எக்ஸல்ல கொண்டு வரலாம். யூ கேன் பிரிங் தி எமோஜி ஆல்சோ இன் எக்ஸல். பட் அதுக்கு பதிலா எமோஜி எப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். லெட் மீ செலக்ட் திஸ் காலம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஐகான் செட், டைரக்ஷனல், ஷேப், இண்டிகேட்டர்ஸ், ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங், செல்போன் சிக்னல் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங், நிறைய ரேட்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க. டிராஃபிக் சிக்னல் ரேட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்றது ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு திஸ் இண்டிகேட்டர்ல போனீங்கன்னா இதான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. கிரீன் கலர் டிக் மார்க், yellow color exclamation mark, red color cross into mark. This one, green, yellow, red. I select this option. Conditional formatting, icon set, green color check mark, yellow color exclamation mark, red color into mark. So நீங்க கேட்கலாம், based on what it's giving a color. At least எனக்கு இந்த கலர் ஸ்கேல் ஆவது புரியுது. ஹையஸ்ட்லாம் ஒரு கலர், லோயஸ்ட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. ஓகே, பட் இது எதை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் கிரீன், எல்லோ, ரெட் வருது? பர்சன்டேஜ் தான். 1 to 100%. எனக்கு 3 ஐகான் இருக்கு. அப்ப எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா 33, 34, 33. இதுவே 4 ஐகானா இருந்தா 25, 25, 25, 25, 75 to 100, 50 to 75, 25 to 50, 1 to 25 அப்படி பிரிச்சுக்கோ. 5 ஐகானா இருந்தா 20, 20, 20 பிரிச்சு. செக் பண்ணி பார்த்துருவோமா? Conditional formatting, manage rules, edit rules. நான் சொன்னது அங்க வந்துருக்கு பாருங்க. 67, 33%, 34%, 33%. முதல் பாருங்க, மோர் தென் 67% இருந்தா கிரீன், 67 to 33 இருந்தா yellow, less than 33 are red. Because I have selected 3 icons. 4 செலக்ட் பண்ணீங்கன்னா 25, 25, 25, 5 செலக்ட் பண்ணீங்கன்னா 20, 20. ஆக்சுவலா 3 செட் ஆஃப் ஐகான் தான் இருக்கு. 3, 4, 5. அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியாது, அதுக்கு கீழே 2 கிடையாது, 2, 1 கிடையாது, 6, 7 கிடையாது, 2, 3, 4 தான். ஓகே, பட் ஹேபிட் ஆஃப் a teacher or a trainer is ட்ரெயினரோட ஹேபிட் என்ன? you will do all the easiest one. ஈஸியான வேலை தான் அவர் பண்ணிட்டு கஷ்டமான வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஈஸியான கணக்கெல்லாம் போட்டு காமிச்சிருவாரு, கஷ்டமான கணக்கை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. நானும் அதான் பண்ண போறேன், வித்தியாசமும் இல்லை. ஐ எம் கோயிங் டு டு த சேம் திங். வாட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை இஸ் மாடிஃபை த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் லைக் திஸ். இப்ப பண்ண அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எனக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி காட்டுங்க. ஒரு 5th பிரான்ச் இப்ப அப்ளை பண்ணீங்க, கடைசி காலம் பண்ணீங்கன்னா அந்த காலத்தை நான் இங்கேயே புத்துருவா. இப்ப கடைசியா எதான சார் பண்ணீங்க? இதுக்குதான் மோர் தென் 1200 இருந்தா கிரீன் வரணும். 1200 to 600 இருந்தா எல்லோ வரணும். லெஸ் தென் 600 இருந்தா ரெட் வரணும். Show me the condition. Condition. Open the card. Conditional formatting, manage rule, edit rules. Having the condition, manage rule. Conditional formatting, manage rule, come to the
Conditional formatting. Very good. Conditional formatting, manage. Table okay. Place the cursor on the table. இந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க. அந்த காலம்ல ஏதாவது கர்சர் வைக்கணும். ஹோம் டேப், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் பதிலாக we have to make it as நம்பர். இங்கேயும் நம்பர் தான். ஆக்சுவலாக இது சரியா பண்ணீங்களான்னு தெரியல, நான் கவனிக்கல. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, கிரேட்டர் தென் மட்டும் தான். இங்கே கிரேட்டர் தென் 1200. நீங்க 1200 டைப் பண்ணா நெக்ஸ்ட் இதுல லெஸ் தென் 1200 தானாவே மாறிடும். வேணா செக் பண்ணி பார்க்கிறதுக்கு வெளியில கிளிக் பண்ணுங்க. எங்கேயாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1200. இங்க என்ன கொடுக்கணும்? வெறும் 600 தான். ஸோ திஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி டர்ன் இன்டு லெஸ் தென் 600. ஆர் எனக்கு இந்த லெஸ் தென் 600க்கு வெளியில வந்து பாருங்களேன். வெளில எங்கேயா நான் கிளிக் பண்றேன். லெஸ் தென் 600 இஸ் ரெட். பட் ஐ டோன்ட் லைக் திஸ் லெஸ் தென் 600 as ரெட். எனக்கு வேற ஏதாவது மாத்தலாமா? தாராளமாக மாத்தலாம். இங்க ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு நீங்கள் எனக்கு ரெட்டு வேண்டாம், ரெட்டு ஃப்ளாக் வேணும் அப்படின்னா ரெட் ஃப்ளாக், இல்லை ரெட்டு எனக்கு சர்க்கிள் வேணும், ரெட் சர்க்கிள், என்ன வேணுமோ மாற்றி. இல்லை எதுவுமே வேண்டாம், எனக்கு லெஸ் தென் 600 எம்டி ஆகிடும். ரெண்டு ஐக்கான் க்ரீனு எல்லோ வந்தால் போதும், ரெட்டே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் ஹியர், நோ செல் ஐக்கான், செல் ஐக்கானே வேண்டாம். ஆர் when I present this, இதை நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது I don't want my audience to see the value. என்னோட ஆடியன்ஸ்க்கு இது ப்ராஃபிட்டா லாஸா, இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா தெரிஞ்சா போதும். அவங்களுக்கு வேல்யூ காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், எடிட் ரூல்ஸ், அதில் போயிட்டு ஷோ ஐகான் ஒன்லி, ஐகானை மட்டும் காமி, வேல்யூஸ் அவங்க காமிக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு மறைச்சு வச்சிடணும். They want to know whether we have achieved it or not, especially for financial concept. I don't want to see is show the value, I want to show only the icons. அப்போ நீங்க the show icon only கிளிக் பண்ணிக்கலாம்.
ஷோ ஐகான் ஒன்லிக்கும் ஒர்க் ஆகும். ஈவன் டேட்டா பார்ஸ் கலர் ஸ்கேல்ஸ் கூட நீங்க பண்ணலாம். டேட்டா பார்ஸ் கூட ஷோ டேட்டா பார் ஒன்லி, பார் மட்டும் இருக்கும், வேல்யூ இருக்காது. ஓகே, ஆக்சுவலா எக்ஸசைஸ் நம்பர் 9 8 is going to be a power play. பவர் பிளேனா என்னன்னு நான் சொல்றேன் அப்புறமா. ஓகே, எக்ஸசைஸ் 8 ஃபுல்லாவே நீங்க தான் பண்ண போறீங்க. ஐ எம் நாட் கோயிங் டு டு தட். ஸோ பிரேக் போயிட்டு வந்துருவோமா? ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், 15 minutes ஆஃப் பிரேக். எப்படி லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபேர் பிளே ஸ்கோர், இங்கேயும் அதே ஒன்று.